गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमोमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி, விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மக்கர மாதம், தை மாதம், சுக்லபக்ஷம், ஏகாதசி திதி. இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம், சித்தயோகம், நல்ல முகூர்த்த நாள். இன்னைக்கு பல கல்யாணங்கள் நடக்கிறது எங்கே பார்த்தாலும். இன்றைய தினம் விசேஷமாக என் பிதாவினுடைய கிராமமான கபிஸ்தலத்தில், கீழே கபிஸ்தலம்னு சொல்கிறது ராமச்சந்திரபுரம் அப்படின்னு ஒரு ஊர், உமையாள்புரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அது சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஏகாம்பரநாதர் இருக்கார். காமாட்சி சமேத ஏகாம்பரநாதர் கோவில் ஒன்று இருக்குது, பிராச்சீன கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம் இன்றைக்கி நடந்தது.
அதாவது இன்றைய தினம்ங்கிறது இப்போ அவளுக்கு ராத்திரி ஆயிடுத்து. இன்றைக்கி காலம்பரை அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. அதை நம்ம தியானிச்சுக்கணும். அங்கே ஒரு பின்னமரத்தடி பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் ஒன்று உண்டு. ரொம்ப விசேஷமாக ரொம்ப பவர்ஃபுல் பிள்ளையார். அந்த ராமச்சந்திரபுரத்தில் தான் சந்தான கோபால சுவாமி கிருஷ்ணர் கோவில் இருக்குது. எங்கள் அப்பா அதில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அப்பேற்பட்ட இன்றைக்கி வசத்தியான இன்றைக்கி ஸ்ரீமன் நாராயணியத்தில் 46வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் 47வது தசகத்தை அத்தியனம் பண்ணோம். 45க்கு அப்புறம் 46 ஏதோ ஒரு காரணத்தினால மறந்து போய் விட்டுவிட்டேன். அதை அதனால் கொஞ்சம் ரெட்ரோகேடாக 46வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ரொம்ப அழகான பாலலீலை, கிருஷ்ணருடைய பாலலீலையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இது பகவான் அம்மாவுக்கு விஸ்வரூப தரிசனம் பண்ணி வச்சுருக்காள். எப்படி திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னுட்டு அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷுஷை கொடுத்து கண்ணை கொடுத்து விஸ்வரூபத்தை பார்க்க சொன்னாள். ஏன்னா சாதாரண கண்ணால் பார்க்க முடியாதுன்னுட்டு. ஆனால் தன்னுடைய அம்மாவான யசோதைக்கு சுவாமி அள்ளி கொடுத்தாள். ஒரு தடவை இல்லை 2 தடவை காமிச்சாள் விஸ்வரூபத்தை. சுவாமியே விஸ்வரூபமாக இருக்கப்பட்டவர். அவரை தியானம் பண்ணுறதே நம்ம விஸ்வமாக தான் தியானிக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமாவே விஸ்வம்னு பேர். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரான்னு விஸ்வஸ்மைனமானு முதல் நாமா. அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கிறதே ஸ்தோத்திரமாக வாசிச்சா கூட அதுக்கு தியான ஸ்லோகம் என்னென்னா தியானம் விஸ்வரூப இதி தியானம்னு இருக்கும். சுவாமியினுடைய விராட் ரூபத்தில் மனசை கொண்டு வந்து தியானம் பண்ணிக்கணும். விஸ்வரூபத்தை தியானம் பண்ணிக்கணும். அந்த விஸ்வரூபத்தை அண்ட சராச்சரங்கள் எல்லாம் தான்கிறத எடுத்து அம்மாவுக்கு காமிச்சாள். 2 தடவை காமிச்சாள். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் 8வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகங்கள்லாம் வருது. சுவாமி அம்மாவுக்கு விஸ்வரூபத்தை காமிச்ச ஸ்லோகங்கள். அதை இன்றைக்கி நாம் அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே விஸ்வரூப பிரதர்சன வர்ணனம் நாம 46 தசகம். ஐ தேவ புரா கில த்வயி ஸ்வயமுத்தானசயே ஸ்தனந்தயே பரிஜிரும்பணதோ வியபாவிருத்தே வதனே விஸ்வமச்சஷ்டவல்லவி. ஒரு நாள் சுவாமி நந்தவிரஜத்தில் யசோதையினுடைய மடியில் படுத்துண்டு யசோதை குழந்தைக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சுட்டு இருந்தாள். பால் குடிச்சுட்டு இருந்தாள் அம்மாவனுடைய முகத்தை பார்த்துண்டு. அப்போது சுவாமிக்கு பாலை குடிச்சுட்டு இருந்தவர் தினம்னு அவர் குழந்தைக்கு கொட்டாய் வந்தது. அப்போ கொட்டாயை விட்டார் சுவாமி வாயை திறந்து. அப்போ யசோதை அந்த வாயை பார்த்தா அந்த வாய்க்குள்ளே விஸ்வம் முழுக்க தெரிஞ்சுது அவளுக்கு. ஒரு க்ஷணம் தெரிஞ்சுது. ஆச்சரியப்பட்டு போயிட்டாள். என்னடா இது, குழந்தை வாயை திறந்தா குழந்தைக்கு பல்லு முளைச்சிருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளே விஸ்வம் முழுக்க தெரிகிறது. நட்சத்திர மண்டலங்கள் அண்ட சராச்சரம் எல்லாம் தெரிகிறதே. எல்லா விதமான தேவதைகள், மனுஷியாள், ராட்சசாள், பக்ஷிகளங்கள், சமுத்திரம், 7 லோகங்கள் எல்லாம் தெரிகிறதேன்னு ஆச்சரியப்பட்டாள். உடனே அவர் டபக்குன்னு மூடி விட்டார் வாயை, கொட்டாயை விட்ட கிருஷ்ணர். அது சொல்கிறாள் இங்கே பட்டத்திரி இந்த முதல் ஸ்லோகத்தில். ஐ தேவ புரா கிலத்வயி. புறானா முன்னாடின்னு அர்த்தம். முன்னாடி ஒரு தடவை என்ன தெரியுமாச்சு, உத்தானசயே ஸ்தனந்தயே. அவர் படுத்துட்டு இருந்தார். உன்னுடைய தொடையில் பிருஷ்டபாகத்தை வச்சுண்டு அப்படியே படுத்துட்டு இருந்தார். படுத்துட்டு ஸ்தன்யம் பண்ணிட்டு இருந்தாள், சன்யபானம் பண்ணிட்டு இருந்தாள். ஸ்தனந்தையே அம்மாட்டேருந்து பாலை குடிச்சுட்டு இருக்கும் பொழுது பரிஜிரும்பணத்தானா கொட்டாய் விடுறதுன்னு அர்த்தம். கொட்டாய் விட்டாள். அப்போது சுவாமியோட வாய் பெருசாக திறந்துருந்தது. வியப்பாவிருத்தே வதனே. அவருடைய வதனம் பெருசாக திறந்தது. அப்போது அந்த இடையர் குலத்தில் பிறந்த, சாதாரண குலத்தில் பிறந்த அந்த யசோதை என்னத்தை பார்த்தாள்னால், விஸ்வம் அச்சஷ்ட கில, விஸ்வம் முழுக்கதையும் உன்னோட வாயில் பார்த்தாளே இந்த அம்மா. ஒரு க்ஷண பரியந்தம் அவள் பார்த்தாள் இந்த விஸ்வம் முழுக்கவையும் வாயிலேங்கிறாள் பட்டத்திரி. ஐ தேவ புரா கிலத்வயி ஸ்வயமுத்தானசயே ஸ்தனந்தயே
மடியில் படுத்துட்டு இருந்த நீ தொடையில இப்படி படுத்துட்டு இருந்து ஸ்தன்யமானமன் இருந்தே சனந்தையே பரிஜிரும்பணத்தோ வியபாமிருத்தே வதனே விஸ்வம் அச்சஷ்டவல்லவி. அப்பொழுது கொட்டாயை விட்ட பொழுது உன் வாய்க்குள்ள அண்டங்கள் சப்தலோகங்கள் நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் தெரிஞ்சுது. அதை பார்த்தாலாமே அந்த பாக்கியசாலியான இடையர் குலத்தில் பிறந்த இடைச்சி யசோதை பார்த்தாலாமேங்கிறாள். ஐ தேவ புரா கிலத்வயி ஸ்வயமுத்தானசயே ஸ்தனந்தயே பரிஜிரும்பணத்தோ வியபாவிருத்தே வதனே விஸ்வமச்சஷ்டவல்லவி. ஒரு தடவை அப்படி ஆச்சு. இன்னொரு தடவை என்ன ஆச்சுனால் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் புனரப்யத பாலகை சமம் त्वयि लीला निरते जगत्पते फलसञ्चय वञ्चन क्रुधा तव मृद्भोजनम ऊचु अर्भकाः. அர்பகான்னா பாக்கி இவரோட கூட விளையாண்டுருந்த பாக்கி பசங்களெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் என்ன சொல்லித்து குழந்தைகள்லாம் விளையாண்டுருந்தது கிருஷ்ணனோட கூட. அத பாலகை சமம் தொய் லீலா நிறத்தே அப்படியே விளையாண்டிருந்தாள் சுவாமி. லீலா நிறத்தின்னா அப்படியே முழுக்க ஈடுபட்டு விளையாண்டிருந்தாள் இந்த பாக்கி இடையர்கள குழந்தைகளோட கூட. ஹே ஜெகத்பதே, ஹே குருவாயூரப்பா, நீ இப்படி விளையாண்டுருக்கிறதே என்ன எடுத்து பசங்களுக்குள்ளே சண்டை வந்து கொடுத்து உனக்கே எல்லாம் யுவர் வின்னிங் எவ்ரி திங் அண்ட் பாக்கி பசங்களுக்கு ஜெயிக்கலைவா அந்த விளையாட்டில். அப்போ கோபப்பட்டு அவள்னா என்ன சொன்னா, உங்கள் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலே பலசஞ்சய வஞ்சன குருதா, தங்களுக்கு ஜெயம் ஏற்படலை இந்த விளையாட்டிலேங்கிறதுனால கோபிச்சிருந்து அவள்னா என்ன பண்ணாள், தவ மிருத்போஜனமூச்சு அர்பகாக, நீ மண் தின்ன விஷயத்த சுவாமி இப்படி கீழே இருக்கிற மண்ணை தூக்கி வாயில் போட்டுன்னு சாப்பிடும். சில குழந்தைகள் சாப்பிடும்னு மண்ணை சாப்பிடும், சாம்பலை சாப்பிடும், இதெல்லாம் குழந்தைகள் பண்ணுற விஷமம். அப்படி சுவாமியும் மண்ணை தூக்கி சாப்பிட்ருக்கார். இதை போய் ரிப்போர்ட் பண்ணால் அம்மாட்ட போய் மிருத்போஜனமூச்சு அர்பகாக, அந்த குழந்தைகள் எல்லாம் போய் யசோதம்மா யசோதம்மா இந்த கிருஷ்ணன் மண்ணை திங்குறான்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாள். என்ன அவன் மேலே கோபம் அவளுக்கு. ஏன்னா தங்கள் விளையாடும் பொழுது எப்பொழுதும் நீயே ஜெயிச்சுட்டு இருந்தே அவளுக்கு தோல்வியே ஏற்பட்டுருந்தது. அது பொறுக்க முடியாமல் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு உங்கள் அம்மாட்ட போய் சொன்னாலாமே. பலசஞ்சய வஞ்சன குருதா, தாங்கள் விளையாட்டில் ஜெயிக்காதனால கோபம் ஏற்பட்டு தவ மிருத்போஜனமூச்சு அர்பகாக, நீ மண் சாப்பிட்ட விஷயத்தை அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலாமே. புனரப்யத பாலகை சமம் त्वयि लीला निरते जगत्पते फलसञ्चय वञ्चन क्रुधा तव मृद्भोजनमूचु अर्भकाः. அம்மா என்ன பண்ணாள், ஐதே பிரளயாவதோ விபோ क्षितितो यादि समस्तभक्षिणः मृदुपाशनतो रुजा भवेन् इति भीता जननी चुकोपसा. அம்மாவுக்கு கோபம் வந்தது உங்ககிட்ட. என்ன என்னத்தினால கோபம் வந்தது? மிருதுபாசனத்தோ ருஜா பவேதித்தி, மண்ணை போய் சாப்பிட்டா குழந்தைக்கு உடம்பு என்னத்துக்காகும், வயிறு என்னத்துக்காகும், வயிறெல்லாம் கெட்டுவிடுமே இந்த மண்ணை போய் சாப்பிட்டா, இன்னும் கோபம் வந்தது அவளுக்கு. அதனால் என்ன பண்ணாள் அவள், ஐதே, நீ எப்பேற்பட்டவனானா, நீ சாதாரண ஆசாமியா, நீ சாட்சாத் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன், நீ உன்னோட வயத்துக்குள்ளே தான் இத்தனை ஏழு லோகங்களும் இருக்குது, நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது, விஸ்வம் பூராவித்தையும் உள்ளே வச்சுருக்கப்பட்டவன் நீ. விஸ்வம் பூராவையும் உள்ளே வச்சுருக்கப்பட்டவனுக்கு கேவலம் ஒரு சின்ன மண், ஒரு ஸ்பூன் மண் என்ன மாத்திரம், அது தெரிஞ்சுக்கல இந்த அம்மாவான யசோதே. ஆனால் உன் மேலே இருக்கப்பட்ட வாத்சல்யத்தினால கோபம் அடைஞ்சாளுங்கிறாள். ஐதே பிரளயாவதோ விபோ, பிரளயம் ஏற்படுற சமயத்தில், மகா பிரளயம் ஏற்படுற சமயத்தில் இந்த அண்ட சராச்சரத்தை எல்லாத்தையும் ஒன்று முழுங்கிப்படுறியே, நீ வயத்துக்குள்ளே போய் வச்சுன்னுடுறியே, அப்போ ஏற்பட்ட சக்தி வாய்ந்தவன் அல்லவா நீ, இது உங்கள் அம்மாவுக்கு தெரியலையே. ஐதே பிரளயாவதோ விபோ க்ஷிதிதோ யாதி சமஸ்த பக்ஷிணா. க்ஷிதினா பூமண்டலம், தோயம்னா சமுத்திரங்கள், பெரிய பூமி, இன்னும் பல லோகங்கள் எல்லாத்தையும் நீ பழைய காலத்தில் சாப்பிட்றவனாச்சே. அப்பேற்பட்ட உனக்கு போய் ஒரு ஸ்பூன் மண் என்ன ஆயிட போகிறது, அது புரிஞ்சிக்காமல் அம்மாவுக்கு கவலை.
மிருதுபாசனத்தோ ருஜா பவேதிதி. உனக்கு ஏதானும் உடம்பு வந்துருமே, வியாதி வந்துட போகிறதேன்னு கவலைப்பட்டாள். அப்போ என்ன பண்ணாள்? உன் மேலே கோச்சுண்டாள். ஜனனி சுகோபசா, உங்ககிட்ட கோபம் ஏற்படுத்தவளுக்கு. அதனால் முகத்தை கோபத்தை ஏற்படுத்திந்து உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாள் அவள்? ஐதே பிரளயா வதௌ விபோ க்ஷிதிதோ யாதி சமஸ்த பக்ஷிண மிருதுபாசனத்தோ ருஜா பவேத் இதி பீதா ஜனனி சுகோபசா. என்ன கோச்சுண்டாள்? ஐ துர்வினயாத்மகத்வயா கிமு மிருத்சா பதவத்ஸ பக்ஷிதா இதி மாத்ருகிரம் சிரம் விபோ விததாம் துவம் பிரதிஜக்ஞிஷே ஹசன். அப்போ கேட்டாள், ஏ துஷ்ட குழந்தையேன்னு கோச்சுண்டாள் உன்னை பார்த்து. ஐ துர்வினயாத்மக வத்ஸ, ஏ எப்போ பார்த்தாலும் விஷமம் பண்ணிகிட்டே இருக்கப்பட்ட ஹே துஷ்டனே இன்னும் கோச்சுண்டாள் உன்னை பார்த்து. அவள்லாம் அவளுக்கு உங்ககிட்ட அவ்வளோ கோபம். ஐ துர்வினை ஆத்மகத்வயா கிமு மிருத்சா பத வத்ஸ பக்ஷிதா. ஹே குழந்தை, இவள்லாம் சொல்கிறது நிஜமா? நீ மண்ணை சாப்பிட்டியா? உண்மையை சொல்லு. இன்னும் உன்னை பயமூர்த்தினாள் அவள். கிமு மிருத்சா பத வத்ஸ பக்ஷிதா, நீ மண்ணை சாப்பிட்டியா சொல்லுனாள். ஏ துஷ்ட குழந்தையே, எப்போதும் விஷம் பண்ணுறவனேன்னு அவனை கோச்சுண்டாள். இதி மாத்திரகிரம் சிரம் விபோ விததாம் துவம் பிரதிஜக்ஞிஷே ஹசன். நீ சிரிச்சுண்டே, இந்த கோபத்தெல்லாம் கண்டு பயப்படல. சிரிச்சுண்டு அவளை பார்த்து சொன்னேன், இந்த பசங்கள்லாம் ஜெயிக்கலாமா, விளையாட்டில் தோற்று போயிட்டான், அதனால் எல்லாம் போய் பொழுகிறாங்க இந்த பசங்க. எனக்கு ஏதானும் வந்து என்னை மாட்டி விடணும்னு சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இவா சொல்கிறதெல்லாம் அத்தனையும் பொய்யினாள் சுவாமி. இதி மாத்திரகிரம் சிரம் விபோ விததாம் துவம் பிரதிஜக்ஞிஷே ஹசன். நீ சிரிச்சுண்டே அம்மாட்ட சொன்னியாமே, ஏ குருவாயூரப்பா, இவா சொல்கிறது அத்தனையும் பொய்மா, நம்பாதேன்னு சொன்னியாமே நீ நாள். ஐ துர்வினயாத்மகத்வயா கிமு மிருத்சா பத வத்ஸ பக்ஷிதா இதி மாத்ருகிரம் சிரம் விபோ விததாம் துவம் பிரதிஜக்ஞிஷே ஹசன். சிரிச்சுன்னு சொன்னியாமே, இவா சொல்கிறது அத்தனையும் பொய்ன்னு சொன்னியாமே நாள். இப்படி இந்த 4 ஸ்லோகங்கள். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே விஸ்வரூப பிரதர்சன வர்ணனம் நாம षट्चत्वारिंशं दशकम्. अयि देव पुरा किल त्वयि, अयि देव पुरा किल त्वयि, अयि देव पुरा किल त्वयि, त्वयमुत्थानशये स्तनन्धये, स्वयमुत्थानशये स्तनन्धये, स्वयमुत्थानशये स्तनन्धये, परिजृम्भणतो व्यपावृते, परिजृम्भणतो व्यपावृते, परिजृम्भणतो व्यपावृते, वदने विश्वमचष्टवल्लवी, वदने विश्वमचष्टवल्लवी, वदने विश्वमचष्टवल्लवी, पुनरप्यथ बालकैः समम्, पुनरप्यथ बालकैः समम्, पुनरप्यथ बालकैः समम्, त्वयि लीला निरते जगत्पते, त्वयि लीला निरते जगत्पते, त्वयि लीला निरते जगत्पते, फलसञ्चय वञ्चनक्रुधा, फलसञ्चय वञ्चनक्रुधा, फलसञ्चय वञ्चनक्रुधा, तव मृद्भोजनम् ऊचरु अर्भकाः, तव मृद्भोजनमूचुः अर्भकाः, तव मृद्भोजनमूचुः अर्भकाः, तव मृद्भोजनमूचुः अर्भकाः. ऐते प्रलयावधौ विभो, ऐते प्रलयावधौ विभो, ऐते प्रलयावधौ विभो, क्षितितो यादि समस्तभक्षिणः, क्षितितो यादि समस्तभक्षिणः, क्षितितो यादि समस्तभक्षिणः, मृदुपाशनतो रुजा भवेत्, मृदुपाशनतो रुजा भवेत्,
மிருதுபாசனதோ ருஜா பவேன் இதி பீதா ஜனனி சுகோபசா இதி பீதா ஜனனி சுகோபசா இதி பீதா ஜனனி சுகோபசா அயி துர்வினயாத்மகத்வயா அயி துர்வினயாத்மகத்வயா அயி துர்வினயாத்மகத்வயா கிமு மிருத்சா பதவத்ஸ பக்ஷிதா கிமு மிருத்சா கிமு மிருத்சா பதவத்ஸ பக்ஷிதா கிமு மிருத்சா பதவத்ஸ பக்ஷிதா கிமு மிருத்சா பதவத்ஸ பக்ஷிதா இதி மாத்ருகிரம் சிரம் விபோ இதி மாத்ருகிரம் சிரம் விபோ இதி மாத்ருகிரம் சிரம் விபோ விததாம் த்வம் பிரதிஜக்ஞிஷே ஹசன் விததாம் த்வம் பிரதிஜக்ஞிஷே ஹசன் விததாம் த்வம் பிரதிஜக்ஞிஷே ஹசன் ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில் சொல்றாள் பட்டதிரி, ஐதே சகலைர் வினிஷ்சிதே விமதிச்சேத் வதனம் விதாரியதாம் இதி மாத்ரு விபத்சிதோ முகம் விகசத் பத்மநிபம் வியதாரயः. அம்மாவுக்கு மகா கோபம் வந்தது. இவர் இந்த பசங்களெல்லாம் பொய் சொல்கிறான், அம்மா எங்கிட்ட அவளால் விளையாட்டில் ஜெயிக்க முடியல, அதனால கோபம் வந்து பொறாமையினால் என்னை மாட்டி விடணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பொய் சொல்கிறான், மண்ணையும் சாப்பிடல நான் ஒன்றையும் சாப்பிடலேன்னாள் கிருஷ்ணர். அப்போ அம்மா சொன்னாள், ஐதே சகலைர் வினிஷ்சிதே, இந்த பசங்க அத்தனை பேரும் ஒத்தம் பாக்கி இல்லாமல் உன் அண்ணா பலராமனையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லா பசங்களும் சொல்கிறாள் நீ மண்ணை சாப்பிட்டேன்னுட்டு, நீ ஒருவன் தான் நான் மண்ணை சாப்பிடல, இவன் அத்தனை பேரும் பொய் பொழுகிறாள் சொல்கிறியே, இப்படி நிஜமாக இருந்தா அப்படின்னா உன் வாயை திறந்து காமினாள். ஐதே சகலைர் வினிஷ்சிதே விமதிச்சேத் வதனம் விதாரியதாம், வதனம் விதாரியதாம், உன்னோட வாயை துறனாள், வாயை துற நான் பார்க்குறேன் மண் இருக்கான்னு தூண்டாள். விமதிச்சேத் வதனம் விதாரியதாம் இதி மாத்ரு விபத்சிதோ முகம், இவ்வாறாக அம்மா கோபத்தோடு கூட உங்கள்கிட்ட உன் வாயை தரன்னு சொன்ன பொழுது நீ என்ன பண்ண? விகசத் பத்மநிபம் வியதாரயः, முகம் விகசத் பத்மநிபம் வியதாரயः, உன்னுடைய வாயை எப்பேற்பட்ட வாய் இது? தாமரை இதழ்கள் போன்ற தாமரை புஷ்பங்கள் போல இருக்கப்பட்ட வாய் இது. அதை நீ வாயை திறந்தே, அகலமாக திறந்த, வியதாரயः பெருசாக திறந்த வாயை திறந்து அம்மா இதை பார்த்துக்கோன்னு காமிச்சே. ஐதே சகலைர் வினிஷ்சிதே விமதிச்சேத் வதனம் விதாரியதாம் இதி மாத்ரு விபத்சிதோ முகம் விகசத் பத்மநிபம் யதாரயः. காமிச்சியாமே அம்மாவுக்கு வாயை திறந்ததுனாள். இப்போ அந்த வாயை திறந்தோடனே அதுக்குள்ளே என்ன இருந்ததுனாள்? அபிமிருல்லவ தர்ஷனோத்சுகாம் ஜனனீம் தாம் பகு தர்ப்பயன்னிவ பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம் புவனான்யபி அகிலானி அதீத்ருஷः. அபி மிருல்லவ தர்ஷனோத்சுகாம் ஜனனீம், உங்கள் அம்மா நீ வாயை பெருசாக திறந்தோடனே அதுக்குள்ளே நிறையா மண் இருக்க போகிறது, இந்த பையன் சாப்பிட்ட மண்ணுன்னு அதை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தாள். வாயை திறந்த வாய்க்குள்ளே நன்னா இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி பார்த்தாள். அபி மிருல்லவ தர்ஷனோத்சுகாம் ஜனனீம் தாம் பகு தர்ப்பயன்னிவ, உங்கள் அம்மாவை சந்தோஷிப்பிச்சு கொடுக்கணுங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட நீ என்ன பண்ண? அவள் வாயை திறந்து இப்படி பார்த்துட்டு இருக்காள் மண் இருக்குமோன்னுட்டு. அந்த மண்ணுக்கு பதிலாக என்ன இருந்தது அங்கேன்னாள்? பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம் புவனான்யபி அகிலானி அதீத்ருஷா. கேவலம் இந்த பூமி மாத்திரம் இல்லை, சப்த லோகங்களையும் 7 லோகங்களையும் காமிச்சே நீ. புவனான்யப்பி அகிலான் அதீத்ருஷா, எல்லா லோகங்களையும், பூமி அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல பாத்தாலன்னு சப்த லோகங்கள், மேலே 3 லோகம் கீழே 3 லோகம் பூமி, ஆக 7 லோகத்தை சப்த லோகம்னு சொல்கிறது. லோகங்கள் பூரா தெரிகிறதாம், நட்சத்திர மண்டலங்களெல்லாம் தெரிகிறது, ஜீவராசிகளெல்லாம் தெரிகிறாளாம். அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள். அப்படி விஸ்வம் பூராயும் காமிச்சே நீ அம்மாவுக்கு. அபிமிருல்லவ தர்ஷனோத்சுகாம்
மண்ணை பார்க்கணுங்கிற ஆசையில் யசோதை வாயை திறந்த வாய்க்குள்ளே பார்த்தாள். ஜனனீம் தாம் பகு தற்பயன் இவ, அந்த அம்மாவை சந்தோஷிப்பிக்கணுங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம், கேவலம் பூமி மாத்திரமில்லை, பூமிக்கு மேலேயும் கீழையும் இருக்கப்பட்ட லோகங்கள் எல்லாத்தையும் காமிச்சே. புவனான் யபி அகிலானி அதீத்ருஷா, எல்லா லோகங்களையும் அம்மாவுக்கு காமிச்சே, நட்சத்திர மண்டலங்களை காமிச்சே, இத்தனையும் காமிச்சே. அவன் வாய்க்குள்ளே விஸ்வம் பூரா இருந்தது, அதை காமிச்சேன்னாள். அபிமிருல்லவ தர்சனோத்சுகாம் ஜனனீம் தாம் பகு தற்பயன்னிவ பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம் புவனான்யப்யகிலான்யதீத்ருஷா. இப்படி 6வது ஸ்லோகம் இது. 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், குஹச்சித் வனம் அம்புதி க்வச்சித் க்வச்சிதப்ரம் குஹச்சித் ரசாதலம் மனுஜாதனுஜா க்வச்சித் சுரா ததிருஷே கிம் ந ததா த்வதானனே. த்வதானனே, திறந்த வாய்க்குள்ளே என்ன தெரியுமா தெரிஞ்சுது? பெரிய காடு தெரிஞ்சுது. குஹச்சித் வனம், பெரிய காடுகள்லாம் தெரிஞ்சுது. குவச்சித்து அம்புதி, சமுத்திரங்கள்லாம் தெரிஞ்சுது. 7 சமுத்திரங்கள் இருக்கே, அத்தனையும் தெரிய ஆரம்பிச்சுது. குவச்சிதாப்ரம், அப்புறம் ஆகாசம், திவ்யமான ஆகாசம், விஸ்தாரமான ஆகாசம் தெரிய ஆரம்பிச்சுது உன் வாய்க்குள்ள. குவச்சித் ரசாதலம், இன்னும் ரசாதல லோகம் தெரிஞ்சுது. எல்லா லோகங்களும் தெரிய ஆரம்பிச்சதுங்கிறாள். குவச்சித் மனுஜாஹா தனுஜாஹா சுராஹா, மனுஷிய கணங்கள் கோட்டானு கோடி மனுஷியால் தெரிய ஆரம்பித்தாள். அசுராள்லாம் தெரிகிறாள், தேவதைகள்லாம் தெரிகிறாள். என்னதான் பாக்கி இல்லைன்னு கையை விட்டுவிட்டார் பட்டதிரி. கிம் ந ததா த்வதானனே ததிருஷே, வேற என்னத்தை தான் பார்க்கல, எல்லாத்தையும் நீ படைச்ச ஜீவராசிகள் எத்தனையும் பார்த்துவிட்டாள் உன் வாய்க்குள்ள உங்கள் அம்மா யசோதேன்னாள். குஹச்சித் வனமம் புதி க்வச்சித் க்வச்சிதப்ரம் குஹச்சித் ரசாதலம் மனுஜா தனுஜாஹ க்வச்சித் சுராஹ ததிருஷே கிம் ந ததா த்வதானனே. என்னத்தை தான் பார்க்கல உன் வாய்க்குள்ள, எல்லாத்தையும் பார்த்தாளுங்கிறாள். குஹச்சித் வனமம் புதி க்வச்சித் க்வச்சிதப்ரம் குஹச்சித் ரசாதலம் மனுஜா தனுஜாஹ க்வச்சித் சுரா ததிருஷே கிம் ந ததா த்வதானனே. பேர்பட்ட இந்த அழகான ஸ்லோகங்கள், இந்த 3 ஸ்லோகங்களையும் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஐதே சகலைர் வினிஷ்சிதே, ஐதே சகலைர் வினிஷ்சிதே, ஐதே சகலைர் வினிஷ்சிதே விமதிச்சேத் வதனம் விதார்யதாம், விமதிச்சேத் வதனம் விதார்யதாம், விமதிச்சேத் வதனம் விதார்யதாம். இதி மாத்ரு விபத்சிதோ முகம், இதி மாத்ரு விபத்சிதோ முகம், இதி மாத்ரு விபத்சிதோ முகம் விகசத் பத்மநிபம் வ்யதாரயः, விகசத் பத்மநிபம் வ்யதாரயः, விகசத் பத்மநிபம் வ்யதாரயः. அபிமிருல்லவதர்ஷனோத்சுகாம், அபிமிருல்லவதர்ஷனோத்சுகாம், அபிமிருல்லவதர்ஷனோத்சுகாம் ஜனனீம் தாம் பகு தர்ப்பயன்னிவ, ஜனனீம் தாம் பகு தர்ப்பயன்னிவ, ஜனனீம் தாம் பகு தர்ப்பயன்னிவ. பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம், பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம், பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம் புவனான்யபி அகிலான்யதீத்ருஷः, புவனான்யப்யகிலான் அதீத்ருஷः, புவனான்யபி அகிலானி அதீத்ருஷः, புவனான்யப்யகிலானி அதீத்ருஷः. குஹச்சித் வனமம்புதி க்வச்சித், குஹச்சித் வனமம்புதி க்வச்சித், குஹச்சித் வனமம்புதி க்வச்சித் க்வச்சிதப்ரம் குஹச்சித் ரசாதலம், க்வச்சிதப்ரம் குஹச்சித் ரசாதலம், க்வச்சிதப்ரம் குஹச்சித் ரசாதலம் மனுஜா தனுஜா க்வச்சித் சுரா, மனுஜா தனுஜா க்வச்சித் சுரா, மனுஜா தனுஜா க்வச்சித் சுரா ததிருஷே கிம் ந ததா த்வதானனே, ததிருஷே கிம் ந ததா த்வதானனே.
ததிருஷே கிம் ந ததா த்வதானனே ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்தது 8வது ஸ்லோகம். கலசாம்புதி ஷாயினம் புனः பரவைகுண்ட பதாதிவாசினம் ஸ்வபுரஸ்ச நிஜார்பகாத்மகம் கதிதா த்வாம் ந ததர்ஷசா முகே. உங்கள் அம்மா அவனுடைய வாயை திறந்து உள்ள தேடி பார்த்தால் மண்ணு கிடைக்குமோன்னுட்டு. ஆனால் அங்கே என்ன பார்த்தாருனால், அங்கே ஸ்ரீமன் நாராயணனாக நீ இருக்கப்பட்ட நீ திருப்பார்கடலில் ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துருக்கிறத பார்த்தாள். அங்கே வாய்க்குள்ள யசோதே. கலசாம்புதி ஷாயினம் புனः பரவைகுண்ட பதாதிவாசினம். நீ வைகுண்டத்தில் எப்படி ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துருப்பியோ அதே ரூபத்தை இங்கே பார்த்தாள் உன் வாய்க்குள்ள. ஸ்வபுரஸ்ச நிஜார்பகாத்மகம் கதிதா த்வாம் ந ததர்ஷசா முகே. இந்த பாக்கி பசங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலே மண் இருக்குன்னுட்டு மண்ணை தவிர இந்த லோகம் சப்த லோகங்களையும் பார்த்தாள், விஸ்வத்தெல்லாம் பார்த்தாள். ஆனால் அவங்க சொன்ன மண்ணை மாத்திரம் பார்க்கலேன்னாள், அது காணும் நாள். பாக்கி எல்லாத்தையும் பார்த்தாலாம். கலசாம்புதி ஷாயினம் புனः பரவைகுண்ட பதாதிவாசினம் ஸ்வபுரஸ்ச நிஜார்பகாத்மகம் கதிதா த்வாம் ந ததர்ஷசா முகே. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். விகசத்புவனே முகோதரே நனுபூயோபி ததா விதானனः அனயா ஸ்புடமீக்ஷிதோ பவான் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோத். விகசத்புவனே முகோதரே. முகோதரே உன்னுடைய வாய்க்குள்ள இன்னும் என்ன தெரியுமா பார்த்தா யசோதே அம்மா? விகசத்புவனே நீ சப்தலோகங்களையும் அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் மேக்ரோ வேர்ல்டு முழுக்க காமிச்சுட்டே. நீ இந்த புவனம் முழுக்க நீ காமிச்சே, அதெல்லாமும் பார்த்தாள். விகசத் புவனே முகோதரே நனு பூயோபி ததா விதானனா. ஆனால் அதோட கூட இன்னொன்று ஒரு விசேஷம் பார்த்தாள். என்னன்னாள்? அனயா ஸ்புடமீக்ஷிதோ பவான் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோ. அவள் அந்த புவனம் முழுக்கவெல்லாம் பார்த்தாள். அதுக்குள்ள ஒரு நந்த கோகுலத்தை பார்த்தாள். அந்த நந்த கோகுலத்துக்குள்ள யசோதா அம்மா நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாள் அவன் வாய்க்குள்ள. அந்த யசோதா அம்மாவுக்கு முன்னாடி கிண்ண பாலகிருஷ்ணன் குழந்தை வாயை திறந்துன்னு இருக்கிறத பார்த்தாள். அந்த வாய்க்குள்ள ஒரு சப்த லோகங்களையும் பார்க்குறாள். அண்ட சராச்சரங்கள்லாம் தெரிகிறது. அதை அந்த வாய்க்குள்ளே இருக்கிற யசோத அம்மா பார்த்துட்டு இருக்காள். அதுக்குள்ளே ஒரு யசோத அம்மா இன்னொன்று பார்த்துட்டு இருக்காளாம். இது எப்படின்னா, ஒரு மிரருக்குள்ளே இந்த ஃப்ராக்டல்ஸ்ன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வாய்க்குள்ளே ஒரு யசோதம்மா, அதுக்குள்ளே ஒரு கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் வாய்க்குள்ளே இன்னொரு யசோதம்மா, இன்னொரு கிருஷ்ணன் அவன் வாயை திறந்துன்னு உட்காந்துருக்கான். அதுக்குள்ளே இன்னொரு அண்ட சராச்சரங்கள் இருக்குது. இப்படி பார்த்து ஒரு நிமிடம் அவளுக்கு பிரமிச்சு போயிட்டாள். இது ஒன்றுமே புரியல அவளுக்கு. சொன்னாள், அனயா ஸ்புடம் ஈக்ஷிதோ பவான் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோத்து. ரொம்ப கிளியராக தெரிஞ்சுதாம். என்ன கிளியராக தெரிஞ்சுதான்? அனவஸ்தாம் நாள் முடிவே இல்லாமல் ஒன்றுக்குள்ள ஒன்றா பல பாலகிருஷ்ணங்கள் வாயை திறந்துன்னு இருக்காள். பல யசோத அம்மாக்கள் ஒன்று சின்னதாக உள்ள உட்காந்துருக்காள். இப்படி பார்த்தாள். விகசத் புவனே முகோதரே நனு பூயோபி ததா விதானனः அனயா ஸ்புடமீக்ஷிதோ பவான் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோத். இதுதான் மாயைங்கிறது. பகவான் அம்மாவுக்கு தன்னுடைய மாயை எடுத்து காமிச்சு கொடுத்துருக்காள். இந்த அழகான 9வது ஸ்லோகம் இது. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், பகவானுடைய மாயைங்கிறது பல டிகிரீஸ் ஆஃப் மாயை இருக்குது. இந்த ஒரு விதமான மாயை எடுத்து காமிச்சிக்கால். மாயை, இந்த லோகமே, இந்த விஸ்வமே ஒரு மாயம். இவ்வளோ பெரிய மாயத்தை எடுத்து அம்மாவுக்கு காட்டி கொடுத்தாள். அந்த மாயை மாதிரியே இன்னொரு லோவர் லெவல் ஆஃப் மாயைக்கு அம்மாவை கொண்டுறாள் அடுத்த க்ஷணம். அதுதான் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள்.
திருததத்வதியம் ததா க்ஷணம் ஜனனீம் தாம் பிரணயேன மோகயன் ஸ்தனமம்ப திசேத்யுபாசஜன் பகவன் அத்புத பால பாஹிமாம். பட்டதிரி கிருஷ்ணனை ஹே அத்புத பாலகான்னு கூப்பிடுறாள். சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ணோன்னையே சுகாச்சாரியால் அந்த குழந்தைய அத்புத பாலகன்னாள். தமத்புதம் பாலகமம் முஜேக்ஷணம் ஸ்லோகம் வரும் பாகவதத்தில். அப்படி கிருஷ்ணனை அத்புத பாலகன், ஒண்டர் சைல்டுன்னு சொல்லியிருக்காள் சுகாச்சாரியாள். அதே எப்பித்தட்ட இங்கே பட்டத்திரி சொல்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து, ஹே அத்புத பாலகா, நீ அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபேசட் ஆஃப் மாயை காமிச்ச. அம்மா, நீ பார்க்காத ஒரு மாயை காட்டுறேன். இந்த விஸ்வம் பூராயும் நான் மாயினால் படைச்சிருக்கேன். அந்த விஸ்வங்கிறது என்னங்கிறத உனக்கு காட்டுறேன்னு ஒரு க்ஷணி காலம் தன் வாய்க்குள்ள சப்த லோகங்களையும் காமிச்சு விஸ்வம் பூராவையும் காமிச்சு, அதுக்குள்ள ஒரு யசோத அம்மா, ஒரு நந்தகோகுலம், அதுக்குள்ள ஒரு பாலகிருஷ்ணன், அந்த பாலகிருஷ்ணன் வாயை திறந்துருக்கிறது, அதுக்குள்ள ஒரு அம்மா யசோத என்றெல்லாம் காமிச்சு அவளை பிரமிக்க வச்சுட்டாள். அந்த மாயை காமிச்சு, அந்த மாயையிலேருந்து இன்னொரு லெவல் ஆஃப் மாயை இப்போது இருக்கப்பட்ட மாயை இருக்கே, அதாவது தான் அம்மா குழந்தைங்கிற மாயை, இந்த அஃபெக்ஷனுங்கிற மாயை. ஏன்னா அம்மா அத்தியந்த பிரமையை வச்சுருக்கா குழந்தை மேலே, அதுவே ஒரு மாயை. அந்த மாயைக்கு மறுபடியும் இழுக்கிறாள் சுவாமி. இதை மறந்துவிடு, நம்ம இப்போ நாடகம் நடிச்சுட்டு இருக்கோமே, நான் தான் உன் குழந்தை, நீ தான் என் அம்மான்னுட்டு, அதுக்கு நான் பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கிறதுக்காக அந்த சுவாமி என்ன சொன்னாலாம், திருததத்வதியம் ததா க்ஷணம். அம்மாவுக்கு ஒரு ரியாலிட்டி, ஒரு நாலெட்ஜை காமிச்சாள், மாயை காமிச்சுட்டு ஒரு க்ஷணம் காமிச்சுட்டு, அடுத்த க்ஷணம் அம்மாவை அம்மாங்கிற ஒரு பாசம் குழந்தைகிட்ட வச்சிருக்கிறா அன்பு இருக்கே, அந்த மாயைக்குள்ளே பிடிச்சி இழுத்தாளாம் சுவாமி. ஜனனீம் தாம் பிரணயேன மோகயன்னு. அம்மா குழந்தைங்கிறதான ஒரு அஃபெக்ஷன் இருக்குமே, அந்த மோகம், அந்த மாயைக்குள்ளே பிடிச்சி இழுத்தாள் சுவாமி. எப்படி தெரியுமா பிடிச்சி இழுத்தாள்? அம்மா வாயை திறந்துன்னு வாயை பொழதுன்னு பார்த்துட்டு இருக்காள். கிருஷ்ணனோட வாய்க்குள்ளே இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம். அப்போ அம்மாவை பார்த்து கேட்குறாளாம் சுவாமி, என்ன அம்மா நீ வாயை முடிச்சுருந்துருக்கே, எனக்கு பாலை கொடுத்துட்டு இருந்தவ பாலை நிறுத்திட்டியே. ஸ்தனமம்ப திசேதி உபாசஜன்னு. அம்மா, எனக்கு பால் கொடுத்துட்டுருக்கிறத ஏன் நிறுத்திவிட்ட அப்படின்னு சுவாமி அம்மாவை திருப்பி ஹி பிரிங்ஸ் டவுன் டு திஸ் ரியாலிட்டி, திஸ் ரியாலிட்டி. இதுவும் மாயை தான். இந்த மாயைக்கு மோகம்ங்கிறதான ஒரு மாயை, அஃபெக்ஷனுங்கிற மாயை உபயோகப்படுத்தி அம்மாவை இந்த ரியாலிட்டி ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டாலாம். ஸ்தனமம்ப திசேதி உபாசஜன்னு பகவன் அத்புத பால பாகிமாம். அப்படி ஹே ஒன்றரை சைல்டாக இருந்த ஹே குருவாயூரப்பா, ஹே பரபிரம்மம் கிருஷ்ணா, நீ என்னை காப்பாற்றணுங்கிறாள் பட்டதிரி 10வது ஸ்லோகத்தில். திருததத்வதியம் ததா க்ஷணம் ஜனனீம் தாம் பிரணயேன மோகயன் ஸ்தனமம்ப திசேதி உபாசஜன்னு பகவன் அத்புத பால பாஹிமாம். அப்பேற்பட்ட அத்புத பாலகனான ஹே குருவாயூரப்பா கிருஷ்ணா, என்னை காப்பாத்துன்னு சொல்கிற வசத்தியான 10வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. கலசாம்புதி சாயினம் புனः, கலசாம்புதி சாயினம் புனः, கலசாம்புதி சாயினம் புனः, பரவைகுண்டபதாதிவாசினம், 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 ஸ்வபுரஸ்ய நிஜார்பகாத்மகம், ஸ்வபுரஸ்ய நிஜார்பகாத்மகம், ஸ்வபுரஸ்ய நிஜார்பகாத்மகம், கதிதா த்வாம் ந ததர்ஷ சா முகே, கதிதா த்வாம் ந ததர்ஷ சா முகே, கதிதா த்வாம் ந ததர்ஷ சா முகே. விகசத்புவனே முகோதரே, விகசத்புவனே முகோதரே, விகசத்புவனே முகோதரே, நனு பூயோபி ததா விதானனः, நனு பூயோபி ததா விதானனः,
நனு பூயோபி ததா விதானனः அனயா ஸ்புடமீக்ஷிதோ பவான் அனயா ஸ்புடமீக்ஷிதோ பவான் அனயா ஸ்புடமீக்ஷிதோ பவான் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோத் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோத் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோத் திருததத்வதியம் ததாக்ஷணம் திருததத்வதியம் ததாக்ஷணம் திருததத்வதியம் ததாக்ஷணம் ஜனனீம் தாம் பிரணயேன மோகயன் ஜனனீம் தாம் பிரணயேன மோகயன் ஜனனீம் தாம் பிரணயேன மோகயன் ஸ்தனமம்ப திசேத்யுபாசஜன் ஸ்தனமம்ப திசேத்யுபாசஜன் ஸ்தனமம்ப திசேத்யுபாசஜன் பகவன் அத்புத பால பாஹி மாம் பகவன் அத்புத பால பாஹி மாம் பகவன் அத்புத பால பாஹி மாம். ஸ்ரீ ஹரே நமः. ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீயே விஸ்வரூப பிரதர்சன வர்ணனம் நாம ஷட்சத்வாரிம்சம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே விஸ்வரூப பிரதர்சன வர்ணனம் நாம ஷட்சத்வாரிம்சம் தசகம். அயி தேவ புரா கில த்வயி ஸ்வயமுத்தானசயே ஸ்தனந்தயே பரிஜೃಂಭணதோ ವ್ಯಪಾವೃತೆ வதனே விஸ்வமச்சஷ்டவல்லவி புனரப்யத பாலகைः समम् त्वयि लीला निरते जगत्पते फलसञ्चय वञ्चनक्रुधा तव मृद्भोजनमूचुः अर्भकाः अयि ते प्रलयावधौ विभो क्षितितो यादि समस्तभक्षिणः मृदुपाशनतो रुजा भवेत् इति भीता जननी चुकोपसा अयि दुर्विनयात्मकत्वया किमु मृत्सा बतवत्स भक्षिता इति मातृगिरं चिरं विभो वितथां त्वं प्रतिजज्ञिषे हसन् अयि ते सकलैर्विनिश्चिते विमतिश्चेद्वदनं विदार्यताम् इति मातृविभत्सितो मुखं विकसत्पद्मनिभं यदारयः अपिमृल्लवदर्शनोत्सुकां जननीं तां बहु तर्पयन्निव पृथिवीं निखिलां न केवलं भुवनान्यप्यखिलान्यदीदृशः कुहचिद्वनमम्बुधि क्वचिदभ्रं क्वचिद् रसातलं मनुजादनुजा क्वचित् सुरा ददृशे किं न तदा त्वदानने कलशाम्बुधिशायिनं पुनः परवैकुण्ठपदाधिवासिनं स्वपुरश्च निजार्भकात्मकं कतिधा त्वां न ददर्श सा मुखे विकसद्भुवने मुखोदरे ननु भूयोऽपि तथा विधाननः अनया स्फुटमीक्षितो भवान् अनवस्थां जगतां बतातनोत् धृततत्त्वधियं तदाक्षणं जननीं तां प्रणयेन मोहयन् स्तनमम्ब दिशेत्युपासजन् भगवन् अद्भुत बाल पाहि माम्. इति श्रीमन्नारायणीये विश्वरूप प्रदर्शन वर्णनं नाम षट्चत्वारिंशं दशकं. ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्.
மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஷ்யாமளமூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் கோவர்தனாச்சலோத்தர்த்ரே கோபீ கிரீடாபிலாஷினே அஞ்சல்யாஹிருத வஸ்திராணாம் சுப்ரீதாயாஸ்து மங்களம் முச்சுகுந்த மகானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிணேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம் द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्री सहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।